கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடிக்கு நேராக எங்களை கர்த்தர் நடத்துகிறீர். ஆண்டவரே, இந்த வேதாகம பாட வகுப்பில் தொடர்ந்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிற காரியங்கள் எங்கள் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பித்து பலப்படுத்தி, ஆண்டவரே, எங்கள் ஆவியோடு கூட தேவனுடைய ஆவி, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஆவிக்குள்ளான வார்த்தையாக மாற்றப்பட்டு அவைகளுக்குள்ளே ஜீவன் தந்து அவைகள் அப்படியே பிரயோஜனப்படத்தக்கதாங்க பலம் கொடுக்க உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம் the importance of our human spirit, நமது ஆவியினுடைய முக்கியத்துவமான காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நாம் தேவனோடு கூட ஒரே ஆவியாக இணைய முடியும். தேவ ஆவியோடு கூட, the spirit with our spirit, the spirit of God with our spirit, our spirit with the spirit of God, அப்படி இணைய முடியும். ஆமென். அந்த நோக்கத்தில் தான் தேவன் ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக மாற்றினார், ஒரே ஆவியாக மாற்றினார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய தாட்ஸ், அவருடைய இமேஜ், அவருடைய ஸ்பீச் சேம் அவரை போல. ஆமென். நம்ம கடந்த வாரத்தில் அதை பார்த்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார். பட் he that is joined unto the Lord is one spirit. Amen. Hallelujah. One spirit. அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறார். அந்த ஒரே ஆவியாக நம்ம அவரோடு கூட இருக்கும்போது நடக்கிற சம்பவம் என்ன? ஆமென். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமென். எஸ், இன்றைக்கும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆமென் நிரப்பப்படுவதை குறித்து, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்முடைய ஆவி அது நம்முடைய ஆவிக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற சகல காரியங்களும் நிரப்பப்படும். ஆதாமுக்குள்ளே தேவன் வைத்திருந்தது நோக்கம், நான் தினம் வருவேன், உங்களோட விசாரிப்பேன், நீ உனக்குள்ளே இருக்கிறத எனக்குள்ளே ஷேர் பண்ணணும், எனக்குள்ளே இருக்கிறத நான் உனக்குள்ளே ஷேர் பண்ணுவேன். நீ அப்படி ஷேர் பண்ண ஒரு பூரணம் உங்களை நீ அடைகிற நாட்கள் வரும். அப்போ நீ பரலோகத்தை பற்றி என்கிட்ட கேட்ப, அப்போ நான் உனக்கு விளக்குனதை பற்றி என்கிட்ட கேட்ப. ஏன் இதை எனக்கு விளக்குனீங்க? நன்மை தீமை அறியத்தக்கன்னு விளக்குனீங்களே, நன்மை என்ன தீமை, அது ஒன்றா நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அதுதான் தேவனுடைய பிளான், அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதுக்காகத்தான் கர்த்தர் அவனோடு கூட, அவன் ஆவியோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். இன்றைக்கும் அப்படித்தான். இயேசுவும் பாருங்க, மகிமை அடைந்து பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி சீஷர்களை கூப்பிட்டு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இது பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது. இது என்னை போல நீங்கள் மாறணும். ஸ்தோத்திரம். எப்படி பிதாவை போல் ஆதாம் மாறுறதுக்கு அந்த இமேஜ், இது சேம் ஜீசஸ், இயேசுவை போல என்கிட்ட கேட்ட உபதேசம், என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகள், என்னோடு கூட இருந்து என்னிடத்தில் நீங்கள் அறிந்து கொண்டது, ஆமென், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள போகிறது, அவைகளுக்காக நான் உங்களுக்கு நடத்தின சகல காரியங்கள், இவைகளை நீங்கள் சரியாக அறிந்துக்கணும்னா you may go the fullness of Holy Spirit. Hallelujah. First filled Holy Spirit, after fullness of Holy Spirit. அதுக்கு தான் கர்த்தர் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லி அதை பெற்றிருக்கக்கூடிய கிருபை தருகிறார். இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். எஸ். அப்போது வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கி அதுக்கு ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. ஆமென். அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே. ஆமென். அவர்கள் எல்லோரும்னா யாரு? இயேசு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன எல்லாரும்
மற்றும் அங்கே வந்திருந்த 120 பேர்களும் அவர்கள் எல்லோரும் தாகத்தோடு ஆமென் தங்கள் ஆவியை கர்த்தருடைய ஆவிக்கு இணைந்து அவரோடு கூட நடக்கிறதற்கு ஜீவிக்கிறதற்கு அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அவர் எனக்குள்ளே என்ன வைக்க விரும்புகிறார் எனக்குள்ளே என்ன வைத்து அவர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார் திஸ் த நியூ வெர்ஷன் த நியூ ஆமென் புரியுதா அது அப்போஸ்தலர் நடபடிகளில் 1ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் அதை பார்க்கலாம். முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் ஆமென் அதில் இருக்குல்ல 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும் பாருங்கள் ஸ்தோத்திரம் எஸ் அப்போ அது அந்த முதலாம் பிரபந்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் ஆமென். இப்போ இன்னொரு வெர்ஷன் ஒரு நியூ காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் உண்டு பண்ண போகிறார் ஆமென். பிதாவினுடைய காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் இப்போ அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய காலம். இந்த காலத்தில் கர்த்தர் சபையை ஆவியில் இணைத்து ஆவியில் கொடுக்குற வார்த்தையை ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையை ஆமென். நம்ம கடந்த வாரத்தில் நான் பார்த்தது என்ன சொன்னேன் 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஜாயின் அவருடைய ஆவியோடு இணைந்து இருக்கிறவன் அவருடைய ஆவியோடு இணைந்து நடக்கிறவன் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சபையில் நடக்கிறவன் இணைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ ஒரே ஆவியாக இருந்தால் நான் தான் சொன்னது போல ஜீவசுவாசத்தை ஊதி ஆதாமுக்குள்ளே ஜீவாத்மாவை வைத்தவர் ஆதாமுக்குள்ளே இருந்தது யாருடைய ஆவி? பிதாவின் ஆவி. அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பேசணும் ஆமென். எஸ் அதில் மாறக்கூடாது. அதே போல தான் சபையிலையும் பிரைஸ் காட் ஹல்லேலூயா. அப்போ பெந்தகோஸ்தே நாட்களில் வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ பேசத் தொடங்குவதற்கு முன்பாக fills believer எஸ் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் புரியுதா fills believers and amen and they were all filled with the Holy Spirit. இதான் மெயின் filled with the Holy Spirit புரியுதா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் கடந்த நாளில் பார்த்தோம். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்னது? ஃபில் அவரோடு கூட இசைந்து இருக்கிறது அவரோடு கூட நடக்கிறது. எம்மாவு சீஷர்கள் அவரோடு கூட நடந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களோட இருதயம் ஃபில் ஆகும்போது தான் அவங்க நம்ம கூட பேசுகிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டார். அவங்க சொல்கிறாங்கல்ல அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் நம்முடைய ஆவி எஸ் இதுதான் சபையில் ரொம்ப 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 முக்கியம். உங்களை உருவாக்குவது இதுதான், உங்களை கனி கொடுக்க வைப்பது இதுதான், இயேசுவை போல உங்களை மாற்றுகிறது இதுதான். சபைனா சும்மா வந்துட்டு போகிறதல்ல சபை ஆமென். பரிசுத்த ஆவிக்குள்ளே நடக்கிறது என்கிறது தட் இஸ் டோட்டலி செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆராதிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா கவனிக்கணும். ஆராதிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், நடக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், நிரப்பப்பட்டு பேசுவது ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், பரலோகத்தின் மகத்துவங்களை பேசுவது ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆமென் ஸ்தேவான் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் பரலோகத்தின் மகத்துவங்களை பேசினான். இயேசுவை அப்படியே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தினான். இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வார் என்பதை அப்படியே வெளிப்படுத்தினான். பரலோகம் உடனே அவனுக்கு திறக்கப்பட்டது. இயேசு நின்று ஆமென் அவனை வரவேற்க ஆயத்தமாக இருந்தார். தட் இஸ் த ஹைனஸ். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேலானவைகள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் நம்முடைய ஆவியை நிரப்பும் பொழுது அல்லது நாம் தேவ ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். மறக்கவே கூடாது. ஆமென். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு and they were all filled with the Holy Spirit, Holy Ghost. ஆமென். நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பெந்தகோஸ்தே நாட்களிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் தமது ஆவியினாலே நிரப்பி ஆவிக்குரிய ஞானஸ்தான அனுபவத்திலே அவர்களை கர்த்தர் நடத்தினார். They are experienced the baptism of the Spirit. Amen. அதன் பிறகு அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? நிரப்பப்படுகிற அனுபவத்தில் கர்த்தர் நடத்துகிறார். அதில் ஒரு பதம் வருகிறது கேஜேவியில். Amen. And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. Utterance means
ஸ்பிரிட் கேவ் தம் அட்டரன்ஸ். இதைத்தான் கர்த்தர் பிதா ஆதாமிட்டு எதிர்பார்த்தார். நான் உனக்கு என்ன சொல்கிறனோ அதைத்தான் செய்யணும், நான் உனக்கு என்ன பேசுகிறனோ அதைத்தான் நீ பேசணும். புரியுதா? மோசேக்கிட்ட கூட என்ன சொன்னார்? நான் பேச அறியேன், நான் பேச அறியேன். மோசே சொல்கிறான்ல, நான் பேச அறியேன், நான் மந்தவாயும் திக்குவாயும். கர்த்தர் அதுக்கு என்ன சொன்னார்? நான் உனக்கு வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை பேசுவேன். திஸ் இஸ் த அட்டரன்ஸ். அட்டரன்ஸ்னா என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் அட்டரன்ஸ்னா டு சே ஆர் மேக் எ சவுண்ட் வித் யுவர் வாய்ஸ். எப்படி தேவனுடைய பலத்த சத்தம், பார்வோனுக்கு முன்பாக அந்த பலத்த சத்தத்தை நீ வெளிப்படுத்தணும். ஆமென். அந்த பலத்த சத்தம், இந்த மேக் வாய் பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு the sound word, the sound voice, பலத்த சத்தம், பலத்த சத்தம். அல்லேலூயா. நீங்கள் சும்மா அதுதான் நான் சொல்கிறது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தா அந்த பலத்த சத்தம் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆவி பெற்ற பிள்ளைகளை தான் கண்டுபிடிக்க முடியும். அது எந்த நேரத்தில்னா அவங்க பேசும்போது தான் தெரியும். கதை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது வரைக்கும் எப்படி இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க, குவைட்டாக இருப்பாங்க. ஆமென். எப்போவும் வள கொலான்னு பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் அவங்கள நிரப்புகிறாரோ, எப்போ அவங்க ஆவி உணர்வடையுதோ, எப்போ அவங்க ஆவி பாரம் அடையுதோ, நான் வேகமாக வரட்டும். ஆமென். அப்போது இந்த ஒரு வார்த்தை அங்கே என்ன போட்டிருக்குது இங்கிலீஷில்? ஆமென். எஸ். இன் அதர் டைம்ஸ் as the spirit gave them utterance. அப்படின்னா ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே ஸ்பிரிட் கேவ் தெம் அட்டரன்ஸ். அது எப்படி இருக்குன்னா, முதல் வசனத்தை வாசிங்க. பெந்தகோஸ்தே என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல காற்று. பாத்தீங்களா? பலத்த காற்று. திஸ் இஸ் த சைன். பலத்த காற்று. இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் எப்படி அருமையா இயேசு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். பலத்த காற்று. விசுவாசிகளாகிய நமக்குள்ளே என்ன இருக்கணும்? நீங்கள் ஆவியில் பிறந்த உங்களுக்குள்ளே ஆவியில் பிறந்தவன் எவனோ அவன் காற்றுக்கு ஒப்பிடுகிறார் கர்த்தர். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் வசனம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஆமென். அது மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்சம் வரணும். அது மேலே வாஞ்சம் வரணும். 2 அந்நிய பாஷை பேசிட்டு போகலான்னு பார்த்தா இவர் இப்படிலாம் பலமாக போகிறார். பலமாக போனால் தான் வேலைக்கு ஆகும். பலமாக இல்லைதான் நீயா எதை எமோஷனலாக பேசிக்கிட்டு எமோஷனலாக சொல்லிகிட்டு இருப்பேன். உனக்குள்ளே ஆக்டிவேட் உண்டாகி தேவன் பூமிக்கு சபைக்கு என்ன காரியங்களை கொடுக்க கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கமாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ அந்த நோக்கம் அப்படியே நிறைவேறணும். அந்த நோக்கம் எங்கே இருக்குது தெரியுமா? கர்த்தர் உன் ஆவியில் இணைந்து கொடுக்குற அபிஷேகத்தில் தான் இருக்குது. வேற எங்கேயுமே இல்லை. கர்த்தர் உன் கொடுக்குற அபிஷேகத்தில் தான் இருக்குது. அந்த கர்த்தர் அந்த தேவன் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவி ஆவியோடு இணைந்து ஆமென் பேசுகிற அந்த பேச்சில் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் ஆழம் இருக்குது, கண்டென்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் மெடிசன் இருக்குது, அதுக்குள்ளே தான் பிளஸ்ஸிங் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஞானம் இருக்குது, அதுக்குள்ளே தான் விஸ்டம் இருக்குது. இயேசு பேசின ஒவ்வொரு பேச்சையும் பார்த்து பாருங்கள், ஆச்சரியப்பட்டாங்க. இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது? இவர் பேசுகிற பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்க, எதிர்த்து கூட நம்மளால் பேச முடியலையே. எஸ், தட் இஸ் அட்டரன்ஸ். அட்டரன்ஸ் மீன்ஸ் என்ன சொன்னேன்? டு சே or make a sound with your voice. உங்களுக்குள்ளே இருந்து அந்த பலத்த சத்தம் வரணும். உங்களுக்குள்ளே இருந்து அந்த பலத்த சத்தம் வரணும். புரியுதா? பிரைஸ் காட். ஆமென். நீங்கள் வேதத்தில் இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, வேகமாக குறிப்பு வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை, பேதுருவும் யோவான், இந்த பாருங்க, இந்த பலத்த சத்தம் உங்களை எங்க கொண்டு போகும் தெரியுமா? தைரியம். தைரியம் என்னது? போல்னஸ் ஆஃப். கரங்களை வைத்து சொல்லுங்க எல்லாரும். போல்னஸ் அனாயிண்டிங், போல்னஸ் ஸ்பிரிட், போல்னஸ். ஒரு போல்னஸ் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா ஆமென், நீங்க பேசுறதே வித்தியாசமா இருக்குங்க. இந்த பேதுரு யோவானும் எப்படி இருந்தாங்க? After fill the Holy Spirit. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உனக்கு தருகிறேன். Are you ready?
ஆமென். அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறியா? த போல்ட்னஸ் ஸ்பீச். நல்லா கவனிக்கணும். ஆமென். இந்த போல்ட்னஸ் உங்களுக்குள்ளே இருந்தால், நான் சொல்லட்டுமா, எந்த வியாதி உங்களை தொடாது. இந்த போல்ட்னஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த ஆசீர்வாத குறைச்சல் உங்களுக்குள்ளே இருக்காது. இந்த போல்ட்னஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பலவீனமும் உங்களை தாக்காது. இந்த போல்ட்னஸ் ஸ்பீச் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பலமான காரியங்களை செய்வார். இந்த போல்ட்னஸ் ஸ்பீச் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த பலவீனத்தையும் கொண்டு வந்து பிசாசு உங்களை தொடவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது போல்ட்னஸ் அனாயிண்டிங், போல்ட்னஸ் ஸ்பீச். ஆமென். இதுதான் அந்த அட்டரன்ஸுக்கு உள்ள பதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. எங்க கொண்டு வராங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரின் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தா நீங்க யாரை வெளிப்படுத்துவீங்க? ஜனங்க கண்ணுக்கு இயேசுவை வெளிப்படுத்துவீங்க. நீங்க போய் பிரசங்கம் பண்ணவே வேண்டாம், எங்க இயேசுவை ப்ரீச் பண்ணவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். உங்க ஒரு சத்தம் போதும். ஆமென். பேசுகிற பேச்சு. ஆமென். ஹல்லேலூயா. உங்க தைரியம், the boldness. praise God. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு பேச விட மாட்டுது, நிறைய பேரை சபையில் இருக்க விட மாட்டுது. திடீர்னு ஃப்ளை அவே, திடீர்னு இருக்க முடியாது. பிரைஸ் காட். அவங்க அதுக்கேற்ற மாதிரி தங்களை டியூன் பண்ணி வச்சுருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி தங்களை டியூன் பண்ணி வச்சுருக்குறாங்க. தட்ஸ் வெரி டேஞ்சர். ஒரு நாளில் சத்துரு அதுக்குள்ளே நுழைஞ்சான்னு வச்சுக்க, நீ சின்ன பின்னமாக போகுவதை பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். நான் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன். சில பேர் அப்படி டியூன், ஒன்றும் தெரியாதது போல், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆக்டிங், they are acted fully, same like நாபால். நாளாக அந்த ஸ்பிரிச்சுவல் எப்படி போயிரும் தெரியுமா? போல்ட்னஸே வராது, தைரியமே வராது. அதுக்குள்ளே பிசாசு உள்ளே பூந்துடும். தைரியமாக மாம்சத்தை தான் பேச வைக்கும், ஆவிக்குரதமாக தான் பேச வைக்கும். ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தடுமாற்ற உள்ளவனாக இருந்தான். ஒரு நேரம் இப்படி பேசுவாங்க, நீ கிறிஸ்துவமா, ஒரு நேரம் நீ நீ அது எங்கேயும் போகக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வான். அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் பார்த்து சொல்லணும். கர்த்தர் பார்த்து சொன்ன உடனே துக்கமாயிடும். ஆமென். கர்த்தர் பார்த்து இன்றைக்கி ஒருத்தவங்களுக்குள்ளே இது இருக்குது, பார்த்து சரி பண்ணிக்கிங்க. ஒரு நாள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஒரு நாள் சபையில் நல்லா வரீங்க, ஒரு நாள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. அடுத்த நாள் எங்கே போயிடுறீங்க? கர்த்தருக்கு உங்களுக்கும். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த போல்ட்னஸ் ஸ்பீச் இல்லை, இந்த போல்ட்னஸ் அனாயிண்டிங் இருக்கணும். நம்பர் 1 அதுதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போல்ட்னஸ் ஸ்பீச். உங்கள் ஆவியோடு கூட போல்ட்னஸ் ஸ்பீச்னா என்ன சொன்னேன்? தைரியமாக இருக்கணும். ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கணும். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்துட்டா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாளைக்கு நான் மறிக்க போகிறேன், நாளைக்கு என் கதை முடிய போகுது, டாக்டர் சொல்லிட்டாரு. பி போல்ட்னஸ். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே. ஆமென். பாருங்க, இதுதான் அபிஷேகத்தினுடைய நெக்ஸ்ட் பார்ட். ஆமென். பாருங்க, ஸ்தேவானுக்கு தெரியும் தான் மறிக்க போகிறேன்னு. ஸ்தேவானுக்கு தெரியும் தான் மறிக்க போகிறேன்னு. நல்லா கவனிக்கணும். இயேசுக்கு தெரியும் தான் மறிக்க போகிறேன்னு. எவ்வளோ பீஸாக கர்த்தர் சொன்னார். பிதாவே, இவர்கள் செய்கிறது போல்ட்னஸ், இவர்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எஸ், த குவைட் ஸ்பிரிட். ஆமென். தாழ்மை உள்ள ஆவி, அதே நேரத்தில் தைரியம் உள்ள ஆவி. ஆமென். அதே நேரத்தில் தேவனிடத்தில் தைரியமாய், எனக்கு என்ன நோக்கமாக என்னை அபிஷேகித்து, எந்த நோக்கமாக இந்த பூமியில், என்ன நோக்கமாக சபையில் என்னை கொண்டு வந்தீங்கப்பா. என்னை சுற்றி பல பாரம் இருக்குது, என்னால் சுமக்க முடியாத பல பாரம் இருக்குது. இயேசுக்கு பாருங்கள், பல பாரம், சீஷர்களே பல பாரம் தான். ஆனால் இயேசுனுடைய ஆவி எல்லா பாரத்தையும் அப்படியே மேற்கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். தைரியமாக இயேசு பேசினார். எனக்கு பின்னால் போ சாத்தானே. ஆமென். நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்.
ஆமென். பேதுரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், பரலோகம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஸ்பீக் போல்ட்னஸ், ஸ்பீக் போல்ட்னஸ். ஊழியத்துக்கு போகிறீங்களா, தைரியமாக பேசுங்க. ஐயோ அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க நாளையிலேருந்து சபைக்கே வரமாட்டாங்க. அது உன் வேலை இல்லை. ஆவியானவர் தான் சபையில் சேர்க்குற வேலை. ஆவியானவர் சேர்க்காத ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு நீ என்னதான் நீ பேச. ஒருவேளை அவங்க வேறு இடத்துக்குரியவங்களா இருக்கலாம், யாருக்கு தெரியும். நம்ம புரியுதா அவங்களுக்கு? இந்த போல்ட்னஸ் அனாயிண்டிங்குள்ளே இல்லாதவங்களாக இருக்கலாம். புரியுதா? ஸ்தோத்திரம். எஸ் எஸ். ஸோ ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட, இவங்க இயேசுவை பார்த்ததே இல்லை. யார்? இவங்க இயேசுவை பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க இயேசுவை யார்கிட்ட பார்க்குறாங்க? அதனால தான் பேதுரு யோவான்னு சொல்கிறான், எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். ஹல்லேலூயா, எங்களை நோக்கிப்பார். இந்த அபிஷேகம், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டு, நீங்கள் நிரப்பப்படுறீங்கனாலே உங்களுக்குள்ள அந்த போல்ட்னஸ் வந்துடணும், போல்ட்னஸ் வந்துடணும். நிரப்பப்பட்ட உடனே பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். எனக்குள்ள போராடுகிற பிரச்சனையே நீ ஏமாத்திரம், எனக்குள்ள தேவன் தந்திருக்கிற அபிஷேகத்துக்கு முன்பாக நீ ஒன்றுமில்லாமல் போவாய். பெரிய வியாதியே, பெரிய கடனே நீ ஏமாத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? போல்ட்னஸ். ஐயா நானே ஒன்றும் இல்லைன்னு உட்கார்ந்துருக்கிற, கடன்காரன் வந்து மின்னியை பிடிச்சிட்டு இருக்கிறோம், எல்லாம் போயிடுச்சு, 2 பிள்ளைகளை கடனாக்கி கொள்ள வரான். This is the secret. Amen. Hallelujah. This is the hidden one. மறைந்திருக்கிற பொக்கிஷம், மறைந்திருக்கிற அபிஷேகம் உனக்குள்ளே, சபைக்குள்ளே கர்த்தர் கொடுத்த given anointing, அவைகள் மறைந்திருக்கிறது. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. Hallelujah. அந்த அபிஷேகத்துக்குள்ள பராக்கிரமம், கர்த்தருடைய பராக்கிரமம் எப்படி இருக்கும்? மறைந்திருக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தானே, வசனம் வாசிங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அபிஷேகத்தோடு கூட பரிசுத்த ஆவிக்குள் உங்கள் ஜீவன், உங்கள் ஆவி மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பதான் மறைவானவைகளை புசிக்க கர்த்தர் கொடுப்பார். மறைவானவைகளை பேசுவாய், மறைந்திருக்கிற ரகசியங்களை பேசுவாய், மறைந்திருக்கிற ஞானங்களை பேசுவாய், மறைக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உன் மூலமா பேச வைப்பார். ஆமென். இவை எல்லாவற்றுக்கும் தேவை முதல்ல என்ன சொன்னேன்? the boldness speech. நீ பேசுகிற பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா இருக்கணும்? தடவி கொடுக்குற மாதிரியோ, சோத்திரம், புரியுதா? யாரா இருக்கட்டும், நீங்கள் நடத்திப்பு இப்படி தான் இருக்கணும். ஆமென். அதனால் ஜனங்க கேட்குறாங்க, கேட்கல, போகிறாங்க, அது அவங்க கர்த்தருடைய வேலை. உங்களுடைய பேச்சு, அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, அங்கே தான் உங்கள் ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்று சேர்ந்தாதான் அந்த வரம் கிரிய செய்யும். இல்லாட்டி வரம் கிரிய செய்யாது. நீங்கள் பாட்டுக்கு இன்ஜின்லேருந்து கலட்டி விட்டுப்பட்ட கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஓடிட்டே இருப்பீங்க. தண்டவாளத்தில் ஓடிட்டே தான் இருக்கலாம். அந்த ஓட்டம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும், கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? இன்ஜின் அங்கே போயிடும், கம்பார்ட்மெண்ட் பின்னாடியே வரும். அதே கொஞ்சம் நேரம் அந்த ஃபோர்ஸ்லேயே வரும், கொஞ்சம் நேரம் தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடும். சோத்திரம். நல்லா ஓடினாங்க, இன்ஜின் இவங்கள கழட்டி விட்டுடுச்சு, இல்லை இன்ஜினை இவங்க கழட்டி விட்டாங்க, முடிஞ்சது கதை. ஆமாம். இன்ஜின் கழட்டி விட்டப்பட்டு ஓடினா அதை விட பரிதாபமே கிடையாது, அதை விட பரிதாபமே கிடையாது. நீ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. உதாரணமாக இங்கேருந்து நீ திருநெல்வேலிக்கு போகணுன்னா செங்கல்பட்டுலேயே நீ நிற்ப. சோத்திரம். ஒரு தூக்கம் தூங்கிட்டு திருநெல்வேலி வந்துருச்சா, ஏங்க செங்கல்பட்டில் இருக்கீங்க, செங்கல்பட்டில் இருக்கணா, ஆவிக்குறிச்சி இவ்வளோ வந்தனங்க, இவ்வளோ ரசிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சே, இவ்வளோ நாள் ஆச்சே. அது ஆத்மா ஒரு நாள் கதறும்போது தான் தெரியும். ரசிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறானா, செங்கல்பட்டை தாண்டலையா, எப்படி பரலோகம் போவேன்?
எப்படி விரும்பின ஊருக்கு போவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ். அப்போ நீங்கள் அதில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 3. அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மன்னிக்க 2ல இருந்தே வாசி. அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். பார்த்தீங்களா எவ்வளவுதான் பிசாசு உங்களே காவலில் வச்சுக்கட்டுமே, இந்த ஊழியம் செய்யறதுனால பாருங்க. இந்த மீண்டும் படிங்க, உங்களுக்கு புரியுதா? அவர்கள் ஜனங்களுக்கு 1ஆம் வசனத்திலிருந்து படி. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு. உபதேசிக்கிறதற்கு என்ன வேணும்? ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் வேணும். உபதேசிக்கிறதற்கு என்ன வேணும்? ஆவியானவருடைய நிரப்பப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் ஆவியில நிரப்பணும். ஸ்தோத்திரம். அது நிரப்பும் போது என்ன நடக்கும்? இந்த போல்ட்னஸ். அவருக்குள்ள என்ன போல்ட்னஸ், எது நோக்கத்துக்காக அவர் இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பிச்சாரோ, எந்த நோக்கமாக அவர் ஸ்தோத்திரம். ஆமென். பழைய ஏற்பாட்டிலாம் பாருங்க, ஒரு பலமாக இறங்கினார். யார் மேலே பலமாக இறங்கினார்? சிம்சோன் மேலே பலமாக இறங்கினார். இப்படி இருக்கும், ஃபோர்ஸ். எஸ், பலமாக இறங்கினார். ஃபார் வாட் பர்பஸ்? அவர் பலமாக இறங்குவதற்கு என்ன காரணம்? ஆமென். தம்முடைய ஊழியக்காரனை விடுவிக்கணும். தம்முடைய ஊழியக்காரனை பெலிஸ்தர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்காக அவன் மேலே இருக்கிற பிரதிஷ்டை, அவன் மேலே இருக்கிற அபிஷேகம், அந்த பிரதிஷ்டை வீணா போகக்கூடாது. அந்த பிரதிஷ்டை அவன் காத்துக்கணும். அந்த பிரதிஷ்டையில் அவன் உறுதியாக இருக்கணும். அந்த பிரதிஷ்டை அப்பப்போ அவங்களோட கூட பேசணும். அந்த பிரதிஷ்டை, அந்த அபிஷேகம் அவனோடு கூட பேசணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் தேவன் அவனால் என்ன செய்கிறார்? இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்தில் அவனோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். ஒரு கழுத தாடை எலும்பை எடுத்து எத்தனாயிரம் பேரை கொண்டு போடுறான். இது நடக்கிற காரியமா? ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இதுதான் எழுப்புதலில் நடக்கும். அதிசயிக்கத்தக்க விதத்தில் சபைகள் மாறும். அதிசயிக்கத்தக்க விதத்தில் சபைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். அப்போ பாருங்க, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். மறுநாள் வரைக்கும் காவலில் வைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஊழியம் செய்கிற எத்தனை பேரை பிசாசு காவலில் வைக்கிறான் தெரியுமா? எத்தனை குடும்பத்தை காவலில் வைக்கிறான் தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை காவலில் வைக்கிறான் தெரியுமா? தே ஆர் வாட்ச்ட். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க மேலே ஒரு விசேஷித்த காவல். ஆமென். பிரைஸ் காட். அடுத்த வசனம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும். அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை. பாத்தீங்களா? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அநேகர்கள் விசுவாசித்தார். இது எழுப்புதல் நடக்கும். வசனத்தை தான் நான் சொன்னேன்ல, வசனத்தை கேட்கும்போது, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறலாமல், நம்மை போல இவங்களும் ஞானஸ்தானம் பெறணும்னு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். நிரப்பப்பட்ட பிறகு தான் ஞானஸ்தானமே கொடுக்கும். ஆமென். எஸ். அப்போ அடுத்தது வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர். மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமா இருக்கிறேன். பாத்தீங்களா? மிகுந்த தைரியத்தோட உங்களுடனே பேசுகிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும்.
சபையில் 4 பேர் இருந்தாலும் 400 பேர் இருந்தாலும் தைரியம், போல்ட்னஸ், மிகுந்த தைரியத்தோடு உங்களுடனே பேசுகிறேன். ஒரு ஆளுக்கு சபையில் ஒரு விசுவாசிக்கு நீங்கள் போய் சத்தியம் சொல்ல போனாலும் போல்ட்னஸ். பவுல் சொல்லுகிறார், மிகுந்த தைரியத்துடனே உங்களுடனே பேசுகிறேன். இந்த அபிஷேகம் இல்லாமல் உங்களால் பேச முடியாது. இந்த அபிஷேகம் இல்லாமல் உங்களால் பேச முடியாது. இந்த அனாயிண்டிங் இருக்கணும் உங்களுக்குள்ள. யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் இது எப்போவுமே உங்களுக்குள்ள இருக்கணும். இவங்க தான் அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் பரிசுத்தாவிக்குள்ளாக நிரப்பப்படுகிற அனுபவம். infilling in the Holy Spirit, infilling in the Holy Spirit, infilling in the Holy Spirit. Amen. infilling in the Holy Spirit ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோடு கூட இணைந்து பேசணும், அவரோடு கூட இணைந்து நடக்கணும், அவரோடு கூட இணைந்து இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த தைரியத்துடனே உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆதலால் நிறைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். Great is my boldness of speech toward you. Great is my glorifying of you. Amen. Great is my glorifying of you. Amen. பாருங்க, ஒருத்தவங்களை நீங்க என்ன சொல்றது, மேன்மை பாராட்டினாலும் நீங்க செஞ்சது நல்லது செஞ்சிருக்கீங்க, நீங்க செஞ்சதை சரியா செஞ்சிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார், சபைக்கு நீங்க நல்ல பிரயோஜனமா இருக்கிறீங்க. ஆமென். நீங்க சொல்லி பாருங்க. எல்லாரையும் உங்களால சொல்ல முடியாது. உங்க ஆவி யார் மேலே தங்குதோ, யார் மேலே பாரம் அடைதோ, யார் மேலே நீங்க கர்த்தர் வந்து பேச ஏவுறாரோ, ஆமென், அவங்க மேலே தான், அவங்க மேலே தான் அது, அவங்க மேலே ஆசீர்வாதம் தங்கும். உங்களை குறித்து நான் மேன்மையை பாராட்டுகிறேன். ஆமென். அதே சில பேர் மேலே கர்த்தர் கடிந்து சொல்ல வைப்பார். அதுவும் அவங்க கேட்கறதுக்கு இயேசு பேதுருவை பார்த்து முதல்ல என்ன சொன்னார்? மேன்மையை பாராட்டினார். பேசுகிறது நீ இல்லை போயிட்ட, அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். ஸோ உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். In all our application, amen, in all our application, I am overflowing with joy. Amen. எல்லா உபத்திரவங்களிலேயும் இது ஒன்று தான், இதுதான் மிக மிக மேன்மையான ஒரு போல்ட்னஸ். உங்களுக்குள்ள அந்த போல்ட்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் கர்த்தர் அதை உங்களுக்குள்ளே வைப்பார். உங்களுக்குள்ளே போல்ட்னஸ் இல்லைன்னா இட்ஸ் ஆர் வேஸ்ட். ஆமென். அதே போல் நீங்கள் அவருடைய 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ. அப்போ எங்களை நாங்களே ஆமென் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. பிரைஸ் காட். எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து அறிவோம். நம்ம பேசுகிறது என்ன? நம்ம ரொம்ப புகழ்ந்துட்டோமா, இல்லை ரொம்ப கடினமாக பேசிட்டோமா? இந்த போல்ட்னஸ் ஸ்பீச்சில் எல்லாம் வரும். ஆனால் ஒன்று கூட சொல்கிறேன்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத உங்கள் வாயிலேருந்து வராது. ஒன்று கூட அதை குறித்து நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் படி. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். கொரிந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம். பாருங்க, சபையில வந்தா ஒரு ஊழியக்காரன் அந்த சபையோட பேசுறதுக்கு அவன் வாய் திறக்கணும், அவன் இருதயம் பூரிக்கணும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த போல்ட்னஸை கொடுத்துருக்காருன்னா எடுத்த உடனே கம்பையும் கிம்பையும் தூக்கி அடிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இந்த இருதயம் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நிறைஞ்சிருக்கு.
சொல்கிறத கவனமாக கேளு. சொல்கிறேன் ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் பேசும்போது உங்கள் போல்ட்னஸை பார்த்து, அந்த போல்ட்னஸில் சில பேருக்கு சில சமயத்தில் கோபம் வந்துடும். மனுஷங்க தானே, நம்ம மனுஷங்க தானே, சமயத்தில் என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். ஆமே. அது 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 வீடுகள்லாம் சரியாக போயிடும். அதே கோபத்தை நம்ம ஒரு சபையில் காட்ட முடியுமா? முடியாது. நீ நல்லா பார்க்கலாம். நான்லாம் இதில் ரொம்ப பார்த்துருக்கேன். ஆமே. அதே கோபத்தை நீங்கள் சபையில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. வீட்டில் செஞ்சதை விட சபையில் பயங்கரமான காரியத்தை செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் போல்ட்னஸ் தான் வருமே ஒழிய, கண்டிப்பு தான் வருமே ஒழிய, அதில் வேறு மாதிரி கண்டிப்பு தான் வரும். ஏசு என்ன செஞ்சார்? பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால் போ சாத்தான். ஆமென். சாத்தான்னு சொன்னது யாரை? பேதுருவை இல்லை, பேதுருக்குள்ளே இருந்த ஆவியை. ஆமென். புரியுதா உங்களுக்கு? சாத்தானு பேதுரு இல்லை, பேதுருக்குள்ளே இருந்த ஆவி அவனுக்குள்ளேருந்து பேசுது. அவனுக்குள்ளேருந்து அதை என்ன செய்யுது? பேச வைக்குது. அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் சபையையோ நீங்கள் கடிஞ்சிக்கிறீங்கன்னா, ஒருத்தங்களை கடிஞ்சிக்கிறீங்கன்னா, அவங்கள அல்ல, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட். புரியுதா? இயேசுவின் நாமத்தில் போ, இவரை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னால் அது அவரே இல்லை, அது அவருக்கே தெரியும். நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு ஏதோ சரியில்லை, நம்ம ஆவியில் ட்ரபிள் பண்ணுது, அதுதான் ஐயா வர சொல்லியிருக்கோம், அதுதான் ஊழியக்காரங்களை வர சொல்லியிருக்கோம், அதுதான் ஜெபிக்கிறாங்க. ஆமே. நீங்கள் என்ன கடிச்சிக்கிறீங்க? அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த ஆவி கேட்கும், அந்த ஆவி போராடும், அவங்க போராட மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்க. ஆமே. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேச தெரிந்திருக்கிறது, எங்களுடைய எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை. கொரிந்து சபையில் எல்லாம் வர இருந்தது. நல்ல கிஃப்டட் சபை தான் கொரிந்து சபை அன்னைக்கு இருந்த சபையிலே. ஆனால் கொரிந்து சபையில் எல்லா அக்கிரமும் இருந்தது, எல்லா மறைமுக பாவம் இருந்தது, சீக்ரெட் சின் இருந்தது, பெருமை இருந்தது, மதிகேடு இருந்தது, விபச்சாரம் இருந்தது, மறைமுகமாக இருந்தது. ஆமே. அதுக்கு மத்தியிலும் பவுல் சொல்லுகிறார், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை. புரியுதா? சபையில் இன்றைக்கி எவ்வளோ பேருக்குள்ள எவ்வளோ பலவீனம் இருக்குது. இன்றைக்கி ஏன் சில பேர் வரல அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நல்லா தெரியும். மாவில் அப்படி கர்த்தர் அப்படி காமிக்கும்போது உடனே நம்முடைய இருதயத்தில் அவங்கள என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சமயத்தில் ரிவர்ஸில் நம்ம மேலே வந்துடும். ஆமே. எஸ். அந்த ஆவியை கடிந்துக்கணும், அந்த ஆவியை கடிந்துக்கணும். கொரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. கர்த்தர் கடிந்துக்கிறார். பெத்சாயிதா பட்டணத்தில் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் கடிந்துக்கல. அவனை வெளியே கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கொண்டு போய் வெளியில், அவனுக்கு அது தெரியுமோ தெரியாதா தெரியாது. பெத்சாயிதாவில் இருந்து கண் குருடனாகி இயேசு வரதை பார்த்து நின்றுக்கலாம். ஒருவேளை இந்த பக்கம் தான் போகிறாரு, வராரு, எவ்வளோ பேரை சுகமாக்குறாரு, என்னையும் ஒரு வார்த்தை சொல்லி நல்லா சுகமாயிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவார் நினச்சிருப்பான். கர்த்தர் சுகமாக்கல. Amen. Already he condemned Bethsaida, not that man of Bethsaida. அவனை கடிஞ்சிக்கல, அந்த பிளைண்ட் மேனை கடிஞ்சிக்கல. அவனை தயவாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்து அவனை சுகமாக்கி இனி அந்த கிராமத்துக்குள்ளே போகாது. அதே மாதிரி தான் 38 வருஷம் வியாதியாக இருந்தவனை என்ன சொல்கிறார் கர்த்தர்? இனி அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு பாவம் செய்யாது. இது பாவத்தினால வந்தது. அன்னைக்கே கர்த்தர் அந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கும்போது அவருக்கு பாவத்தினால வந்தது தெரியுமா? தெரியும். ஏசு என்ன செய்தார்? நீ சுகமாக விரும்புகிறையா? எஸ். படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. யோவான் 5 சொல்கிறார், படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் எங்கே நடக்கிறாருன்னு கர்த்தர் பார்க்குறார். அவன் நேராக தேவ சமூகத்துக்கு போனான், தேவாலயத்தில் போய் உட்கார்றான். ரைட் ஸ்பிரிட், ரைட் பிளேஸ் கர்த்தர் பார்க்குறார். அங்கே வந்து தான் சொல்கிறார், சபையில் வந்து தான் சொல்கிறார், இனி அதிக கேடானது வராதபடிக்கு பாவம் செய்யாது. புரியுதா?
அப்போ அதே தான், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. 13 ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ், ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்வதை போல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எஸ் எஸ், அந்த அவங்கக்கிட்ட பேசும்போது திஸ் இஸ் த போல்ட்னஸ் ஸ்பீச். ஆமென். போல்ட்னஸாக பேசுவோம், உணர்த்த பேசுவோம், நடத்த வேண்டியதை சொல்லி பேசுவோம். நீங்கள் பேசும்போதே அவங்களுக்கு அது அவங்கள சமயத்தில் என்ன செய்யும், நீங்கள் கடினமாக நான் நல்லா பார்த்துருக்கேன். சில பேரை கடினமாக பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் அவங்க அங்கே அழுவாங்க. ஃபோனில் நிறைய முறை பார்த்துருக்கேன், அவங்க அழுவாங்க. என்னால் முடியலை பாஸ்டர் அப்படிலாம் சொல்கிறத கேட்டிருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை, ஆனால் என்னால் முடியலை ப்ளீஸ். ஒரு சிறு பிள்ளை தவறு செஞ்சுட்டு சொல்லும்ல, இனிமேல் செய்வியா? அந்த பிள்ளை என்ன சொல்லும்? சிறு பிள்ளைகளுக்கு சொல்வது போல் சொல்லுகிறேன்னு சொல்கிறார்ல, என்ன சொல்லும் அந்த பிள்ளை? இனி செய்ய மாட்டேன்னு சொல்லும். அடுத்து கொஞ்ச நேரத்தில் செய்யும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த காரியத்தை செய்யும். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த போல்ட்னஸ் இருக்குன்னா அது இஷ்டத்துக்கு குத்தி கிழிக்கிறதுக்கு இல்லை, அதுவே அவங்கள புரிய வேண்டிய விஷயத்தில் புரிய வச்சிடும். இந்த போல்ட்னஸ் ஸ்பீச். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தே ஆர் ஷாக். இவங்க படிப்பறிவு இல்லாதவங்கப்பா, இவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்களாம் நல்லா தெரியுமே, இவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் சாட்சியை நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க, அதான் மெயின். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசுவை சாட்சியாக வெளிப்படுத்துவீங்க. அதுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் ஆவியோடு கூட இணைந்து அவர் கிரியை செய்யும்போது முதல்ல வெளிப்படுகிறது என்ன சொன்ன? போல்ட்னஸ் ஸ்பீச், தைரியமான பேச்சு. ரெண்டாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12 படிங்க. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். இது என்ன ஸ்பீச்? பிளைன்னஸ் ஆஃப் ஸ்பீச். என்ன ஸ்பீச்? பிளைன்னஸ். முதல்ல என்ன சொன்னோம்? போல்ட்னஸ். இது என்னது? நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறேன்னா என்ன? நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்து. தாராளமாக பேசணும். சமாரியா ஸ்திரீ எப்படி விடுதலை பெற்றா தெரியுமா? தாராளமாக பேசணும். எல்லாம் தான் இவருக்கு தெரியுமே, என்னை மாற்ற முடியும்னா அவரால் மாற்றட்டும். ஏசு முதல்ல பேச்சு கொடுத்தார், தாகத்துக்கு என்ன சொன்னான்? நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியாளாக இருக்க, என்ன தாராளமாக பேசுகிறா. ஆமென். பிளைன்லி ஸ்பீச், கேஷுவல். புரியுதா? நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட தாராளமாக பேசணும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதா, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறதா? தாராளமாக பேசணும். ஆமென். இது இந்த அபிஷேகத்தினுடைய அடுத்த பகுதி, பிளைன்னஸ். ஆமென். நீங்கள் பேசணும். இதெல்லாம் அவங்க தப்பாக எடுப்பாங்களோ, இதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, தேவன் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறது தெரிஞ்சால் நீங்கள் பேசலாம். இல்லை நீங்கள் சில பேர்கிட்ட வேறு மாதிரி பேசி அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா உங்களை அடுத்த நாள் வீட்டு பக்கமே வரவிடாமல் பண்ணிடுவாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் வளர்றாரு. சம்மந்தமே இல்லாமல் வளர்றாரு. அவர் என்னமோ வளரிட்டு போகிறாருங்க, ஒன்றும் புரிய மாட்டுது. எப்பேற்பட்ட ஆவி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அது இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிற ஆவியாக இருக்கட்டும். சமாரியா ஸ்திரீயுடைய ஆவி முதல்ல எப்படி இருந்தது? இயேசுவுக்கு எதிர்த்துட்டு தான் இருந்துச்சு.
முதல்ல எதிர்த்துட்டு தான் இருக்கு. என்னை கண்டுபிடிச்சிட்டியா, நீ என்னை கண்டுபிடிச்சி பேசுறியா, என்கிட்ட போய் தாகத்துக்கு தான் கேட்குறியா? புரியுதா? ஆமென். அதை கேட்குறதுக்கு ஒரு பிளைன்னஸ் வேணும், ஒரு பிளைன் ஹார்ட் வேணும். சீசர்கள் அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அனுப்பிச்சி விட்டுட்டார், போங்க. ஆமென். இதில் ஒரு ஆழமான காரியம் இருக்கிறது, ஆழமான காரியம் இருக்கிறது. தாகத்துக்கு தா. புரியுதா? நீர் யூதனாக இருக்க, நான் சமாரியாளாக இருக்கிற அந்த ஒரு பிளைன்னஸ் அவளை அப்படியே அசைக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல என்ன சொன்னேன்? போல்ட்னஸ், சாட்சி, பிளைன்னஸ். வாயை திறந்து பேசணும். நான் ஜெபிக்கிறேன் 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 ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். பேசு, ஸ்பீக். ஆவியானவர் உனக்கு கொடுத்த பாரத்தை பேசு. சபையில் சாட்சி சொன்னா பாரத்தை தான் பேசணும். பாரம், இந்த பாரம் இருக்கு. நீ சாட்சி சொல்லும் போதே அழுக வரணும். ஆமென். இந்த பிளைன்னஸ் ஸ்பீச்சில் பாருங்க, இயேசு என்ன கேட்டார்? அடுத்தது அவன் என்ன சொன்னான்? கிணறு ஆழம் மொண்டு கொள்ள என்கிட்ட பாத்திரம். இந்த ஆவி சரியா அவளோட கூட இடைப்பட 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 எவ்வளவுதான் வலிக்கிட்டு ஓடணும்னு நினைச்சாலும் the spirit capture, the anointing of Holy Spirit capture. நீ எங்கேயும் ஓட முடியாது. அப்படி நம்ம சபையில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தார் கர்த்தர். நானே நினைப்பேன், இவங்களுக்கு போய் நம்ம சத்தியம் சொல்லி இவங்க என்னைக்கு மாறி இதெல்லாம் நடக்கிற கதையே இல்லையே. ஆனால் என் கால்கள் அங்கே தான் போய் தீ விரிச்சு போகும். ஆமென். அது இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கி நினச்சாலும் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆமென். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? எங்களை விட்டுரு, நாங்கள் இதுக்கு தகுதி இல்லை. அவங்களும் அவங்க அம்மாவும் சண்டை போடுறாங்க என் கூட. அவங்க சண்டை போடலை, அவங்க அம்மாவை தூண்டி விட்டான். அந்த சகோதரி அவங்க அம்மாவை தூண்டி விட்டான். இவர் வந்து என்னை சும்மா வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறார். என்னைக்கோ இவர்கிட்ட நான் ஜெபிக்க போனேன். ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறாரு? இவர் வர்றது எனக்கு கஷ்டமாக இருக்கு. இவர் வர்றது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன் கஷ்டமாக இருக்கு? நான் இஷ்டமானதை என்னால் செய்ய முடியலை. ஆமென். something trouble in my spirit. நீ பேசாமல் ஒதுக்கி போக வேண்டியது தானையா? யாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கோ. ஆமென். என்ன நடந்தது? முதல்ல அந்த தாயார் தொடப்பட்டான். எஸ் ஐயா, எங்களுக்கு இப்படி பிரச்சனை, நீங்கள் இப்படி சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்கள் எப்படி ஜீவிக்கிறது? இங்கே ஒத்துக்கிறேன், எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம், பாவத்தில் தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, பிழைப்பு நடக்கணும், பிழைப்பு நடக்கணும். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு அவங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய அந்த வார்த்தையில் இருந்த அந்த வல்லமை, நாங்கள் பேசின வார்த்தையில், ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவன். நீங்கள் பேசும்போதே அங்கே ஜீவன். நீங்கள் பேசும்போதே பேதுருக்குள்ளே அன்ஃபெய்த்ஃபுல் பீட்டர் ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லை, உண்மையிலே ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இயேசு ஆழத்தில் வலைய போடுன்னு சொன்ன மாத்திரத்தில் அங்கே பிறப்பிக்க வேண்டியதை பிறப்பித்திருக்கலாம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அது என்ன செய்தது? அங்கு ஆசீர்வாதங்களை பிறப்பித்தது போல நான் சொன்ன ஆலோசனை அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. ஆமென். கொண்டு வந்தது. இங்கும் பாருங்க, சமாரியா ஸ்திரீயுடைய ஆத்துமா இளைப்படைய ஆரம்பித்தது. இளைப்படைய ஆரம்பித்த உடனே அவன் என்ன சொன்னான்? நான் அடிக்கடி இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு
எனக்கு தாகம் உண்டாகாமலும் இருக்கும்படிக்கு எனக்கு என்ன தாகம் உண்டாகாமல் இருக்கணும்? எனக்கு என்ன தாகம் உண்டாகாமல் இருக்கணும்? இந்த 5 கணவனோடு இருக்கிறது தாகம். ஒன்று விட்டா ஒன்று, உலகத்தில் ஒரு ஆசையை விட்டா இன்னொன்று, இப்படிப்பட்ட தாகம் எனக்கு உண்டாகக்கூடாது. எனக்குள்ளே நீ பேசுகிறீரே, உருவாக்குகிற வல்லமை, ஜீவனை பிறப்பிக்கிற வல்லமை, அந்த வல்லமை எனக்குள்ள வேணும். அந்த ஜீவ தண்ணீர் என்னுடைய ஆவியோடு கூட இணையணும். எஸ், அந்த ஜீவன் என் ஜீவனோடு கூட இணையணும். எனக்குள்ள பிறப்பிக்கிறவைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். எனக்குள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தை என் தேசத்தை அசைக்கணும், என் சபையை அசைக்கணும், என் சமாரியாவை அசைக்கணும். அதே சமாரிட்டன் உமன் தானே பேரு. அந்த சமாரிட்டன் உமன் now the holy woman, amen, the woman of holy மாறணும். ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தர வேண்டும். ஸ்பிரிட் வித் அவர் ஸ்பிரிட். புரிஞ்சுக்கிட்டவங்க கரங்களை வைத்துங்க. ஆமென். அந்த தாகம் சும்மா இல்லை. உங்களை கர்த்தர் நிரப்பியிருக்காருன்னா என்ன மெஷரில் நிரப்பியிருக்கான்னு பாரு. போல்னஸில் நிரப்பியிருக்காரா? தைரியம் இருக்கா? தைரியமாக இருக்கீங்களா? யாரு கூட நீங்கள் பேசுறதுக்கு முடியலன்னா கூட சமாரியா ஸ்திரியை போல தைரியமாக இருக்கீங்களா? இயேசுவும் கூட பேசுகிறார், இயேசுவும் கூட பேசுவார். பேச 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 நான் அப்பவே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். பிடிச்சிக்கிட்டு இருக்கவே மாட்டேன், தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். என் கூட பேசட்டும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, வாசிங்க. முடிவை நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் இல்லை, எஸ், 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். பார்த்தீங்களா? தாராளமாக பேசு. யாருக்கிட்டையுமே நீ என்ன செய்யாத. உனக்குள்ள கர்த்தர் கொடுத்துருக்கிற கிருபை இருக்குன்னு தெரிஞ்சா, ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, போல்ட்னஸ் இருக்குது, பிளைன்னஸ் இருக்குது. இவங்க மாறணும்னு நினைக்கிறேன், இவங்களை மாற்றணும்னு நினைக்கிறேன், இவங்க வீட்டுக்கு போனது நல்லது, இவங்களை எப்படியாவது ஆசீர்வாத பாதையில் கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன். த பிளைன்னஸ்னு என்னது? தாராளம். எதையுமே நான் மறைச்சி வைக்கலை, எதையுமே நான் ஒழிச்சு வைக்கலை, தாராளமாக நான் பேசுகிறேன். புரியுதா? ஆமென். த பிளைன்னஸ் ஸ்பீச். தாராளமாய் பேசுகிறோம். பவுல் சொல்லுகிறார், தாராளமாய் பேசுகிறோம். அடுத்த வசனத்தை வாசி. மேலும் 13 வரைக்கும் படிங்க. மேலும் ஒழிந்து போவதின் முடிவை 18 வரைக்கும். 18 இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ஆமென். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் மோசே முக்காடு போட்டுட்டு தான் மேல இருந்து கீழே வரும்போது என்ன போட்டு போனா? முக்காடு போட்டு போனான். ஏன்? மகிமையின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். புரியுதா? இன்னைக்கு நம்ம பேசுறது போல அந்த போல்ட்னஸ் ஸ்பீச், அந்த பிளெயின் ஸ்பீச் அவங்ககிட்ட பேச முடியல. ஏன்னா அவங்க இருதயம் எப்படி இருக்கு? கீழே வந்து பார்த்தோன்னே எப்படி இருக்கு? எல்லாம் எப்படி இருக்கு? கடினமாக இருக்கு. 2 கூட்டமாக பிரிஞ்சிருக்காங்க. தாத்தா நாப்புறம் கூட்டம் ஒரு பக்கம், மேலே போனால் மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியாது. வா, நம்ம இங்கேருந்து கத்தரை காமிச்சிட்டார். அதை மேலே பாரு, கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. கண்ணுக்குட்டியை செஞ்சு இதுதான் கொண்டு போகட்டாங்க. எவ்வளவு தூரம் அவங்களுக்காக பிரயாசப்பட்டு எவ்வளோ. இன்னைக்கு சில சபைகள் இருக்கு, ஜீவனை கொடுத்து பிரசங்கிக்கிறார் ஊழியக்கார். சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. பெண் கொள்றதுலையும் பெண் எடுக்கிறதுலையும் சம்பந்தமே இருக்காது. சீனியர் பிலீவர்பாங்க. அப்ப அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா சம்பந்தமே இருக்காது. ஆமே.
இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. திறந்த முகமாய், எப்படி? ஓப்பன் ஸ்பீச். ஆமென். திறந்த முகமாய். the plainness speech நம்மளை எங்கே கொண்டு வரும்? plainness speech எங்கே கொண்டு வரும்? திறந்த முகமாய். யாருக்கிட்டையுமே திறந்த முகமாய் நீங்கள் பேசுவீங்க. யாருடைய காரியங்களை குறித்தும் எது ஒளிவு மறைவு அப்படி இப்படிலாம் வச்சு நீ சொல்கிற ஒரு வார்த்தை அவங்கள கிளியராக நடத்தும். நம்ம எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 29 to 35 வரைக்கும் படி. மோசே சாட்சி பலகைகள் ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் பாருங்க, மோசே சாட்சி பலகைகள் ரெண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சினாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாமல் இருந்தான். நீங்கள் இந்த பிளைன்னஸ், நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? போல்ட்னஸ், தைரியத்தோடு கூட பேசுது. என்னைக்கு மோசேயை கர்த்தர் தாண்டு அவனுடைய வாயாக மாறினாரோ, அவன் வாயாக இருந்து கர்த்தர் பேச ஆரம்பித்தாரோ பார்வோனோடு கூட. ஆனால் கர்த்தர் கடினப்படுத்தினதுனால தான் பார்வோனோட இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் மோசையை கொண்டு பேச வைக்கும்போது பார்வோன் பாருங்க நடுங்குவான். நல்லா பார்க்கலாம், நடுங்குவான். மோசே வந்துடக்கூடாது தயவுசெய்து. ஆனால் திருப்பி கடினமாயிருவாங்க. ஏன்னா தேவன் கடினப்படுத்துவார். இதில் ஒரு காரியம் இருக்குது, தேவன் கடினப்படுத்துவார். அது ஒரு இடத்துல மட்டும்தான் தேவன் அந்த இடத்துல அப்படி செய்வார். டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கும். அமேன். புரியுதா? அமேன். வேறு யாரையும் அப்படி செய்ய மாட்டார் தேவன். அங்கே பார்வோனுக்கு மட்டும் அப்படி செய்வார். ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், மோசே சாட்சி பலகைகள் ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சினாய் மலையிலிருந்து இறங்குகிற போது, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள இந்த சாட்சி பலகைங்கிறது எது குறிக்குது? இந்த இருதயம், உங்கள் ஆவி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குல்ல. ஆமென். அந்த உங்கள் இருதயம் தான், உங்கள் ஆவி தான் அந்த சாட்சி பலகை. அவைகளில் எழுதப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். அதில் கர்த்தரை எழுதுவார். நீ இன்றைக்கி தான் பேசணும், இன்றைக்கி பிரசங்கிக்கணும், இன்றைக்கி இந்த வார்த்தையை தான் நீ பிரசங்கிக்கணும். நீ 1000 தியானம் பண்ணி கொண்டு வரலாம். அந்த நேரத்தில் நீ என்ன பேசணுங்கிறத நான் தான் உனக்கு பேசுவேன். புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியில் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. காற்றடிக்கிற முழக்கம்னா எது? இன்னைக்கு சபைக்கு உங்கள் சாட்சி, உங்கள் ரட்சிப்பின் சாட்சி, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறதுக்கு உண்டான சாட்சி. இந்த காற்றின் அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கணும். இந்த காற்றின் அனுபவம்னா, அந்த பலத்த காற்றுனா என்னது? அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கு ரஷ்ஷிங். உங்களை தள்ளிட்டு வரணும் சபைக்கு. எங்கேயோ சுற்றிட்டு கிடப்பீங்க, எங்கேயோ அப்படி வளர்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு உபவாச நாள், இன்னைக்கு அனாயிண்டிங் மீட்டிங், இன்னைக்கு டேரி மீட்டிங், இன்னைக்கு இப்போ சபை ஆராதனை, இப்படி தேசாந்தரியாக சுற்றிட்டு கிடக்கிறேனே. நிறைய பேர் பாருங்க தேசாந்தரியாக சுற்றும். தேசாந்தரிகள் சுற்றுறது மாதிரி அங்கே இங்கே சுற்றி கித்தி வந்தால் என்ன எல்லாம் ஃபெயிலியருக்காகவா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போனீங்க? ஆவி
அலக்களிப்பு, வேற ஒன்றும் இல்லை. அலக்களிப்பின் ஆவி, அலக்களிப்பின் ஆவி. அங்கே போனால் ஏய் இந்த மூட்டை கொண்டு வந்துரு. எதுக்குங்க? கோல்டாக இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடணும். சரிங்க. போனால் சாக்கு பையே களவு கொடுத்துட்டு வரும். எப்படி வாக்கியங்கிற உனக்குள்ள இருக்கிற அனுபவம் என்ன? உனக்குள்ள கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? உனக்குள்ள என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நீ மறுபடியும் பிறந்திருந்து சபைக்குள்ள வந்தா உனக்குள்ள என்ன இருக்கு? எதை நீ இழந்தது போல நடிக்கிற? எதை பெற்று கொள்ளாதவனை போல நடிக்கிற? எப்படி அது சாத்தியமாகும்? இந்த அனுபவம் இல்லாமல் எப்படி கர்த்தரால் உங்களை நிரப்ப முடியும்? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் அங்கே வருது, இந்த சவுண்ட் வருது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நிரப்பப்படுகிறாங்க. எதில் நிரப்பப்படுறாங்க? அந்த ஃபீல்டு விண்ட், அந்த காற்று அந்த உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்புது. சாட்சி நிரப்புது, சபையை நிரப்புது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையை நிரப்புது. மற்ற நாட்கள் எல்லாம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம். இந்த காற்று எங்கே போகுது? எங்கேயாவது போயிடுது. யார் கப்பலையாவது உடைக்கணும், யூரோக்ளித்தோனை மாறணும். எப்படி மாறணும்? யூரோக்ளித்தோன் காத்தா மாறணும். போற இடத்துல உண்டு இல்லைன்னு ஆகணும். ஆமென், அல்லேலூயா. ஒன்றும் வாய்க்காது, போ சோத்திரம். அந்த அனுபவத்தை பார்த்து தான் கர்த்தர் நிரப்புகிறார். உன் சாட்சி அனுபவம் முதல்ல சரியா இருக்கும். அட்லீஸ்ட் உன் சாட்சியில் நீ உணர்த்தப்படணும். இப்படி இருக்க ஆண்டவரே, சமாரிய ஸ்திரியை போல நீ உணர்த்தப்பட்டு கேட்கணும். என்னை மாறணும்னு ஆசைப்படுறேன், மாற்றுங்கப்பான்னு கேட்கணும். இந்த இந்த அனுபவம் எனக்கு வேணும். சமாரியா ஸ்திரி முதல்ல நான் ரட்சிக்கப்படணும்னு ஏன் கேட்கல? ரட்சிக்கப்பட்டு நான் பரிசுத்தமாக நடத்தணும், ரட்சிக்கப்பட்டு நல்ல சாட்சியாக இருக்கணும், அதுக்கப்புறம் நான் ப்ரீச் பண்ணணும்னு ஏன் கேட்கல? எடுத்த உடனே அவள் என்ன செஞ்சா தெரியுமா? ப்ரீச். அவள் கேட்டது எது தெரியுமா? ஹைலைட், ஸ்பிரிட் ஃபில், ஆவியானோட நிரப்புதலை கேட்டா. பரிசுத்த நிரப்புதல் எனக்கு வேணும்யா. அந்த ஜீவ தண்ணீர் விசுவசிக்கிற உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓடுகிற ஜீவனது எனக்குள்ள ஓடணும். நான் போகிற இடத்துலலாம் அந்த பாயணும். நான் போகிற இடத்துலலாம் ஜனங்க உணர்வடையணும். கடந்த வாரம் பார்த்தோம்ல பைபிள் ஸ்டடியில், அனாயிண்டிங் சர்வீஸ்லையா, கோர்ஸ் ஆஃப் ரிவர், சோர்ஸ் ஆஃப் ரிவர், ஃபோர்ஸ் ஆஃப் ரிவர். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்னை பயிற்றுவிக்கிறதற்கு ஒரு முகாந்திரம். That's the course. Hallelujah. Yes, I am ready for force. நான் சமாரியாவுக்குள்ள பாய்றதுக்கு ரெடி ஆண்டவரே. சமாரியாவில் பாருங்க, இந்த குடத்தை அங்கே வச்சிடுறேன். இது எனக்கு ஒன்றுக்கு வேண்டாம். இதில் போய் தண்ணி தொளிக்க நான் விரும்பலை. எனக்குள்ள இருக்கிற வல்லமை, எனக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் ரிவர், எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரோட நதி. நான் உங்கள்கிட்ட கேட்டேனே, நான் அடிக்கடி முண்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தரணும். அந்த ஜீவ தண்ணீரை இப்போ எனக்கு தந்துட்டீங்க. அந்த ஜீவ தண்ணீரின் ஃபோர்ஸ், நான் போய் பேசுகிறேன், நான் போய் நிற்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் இயேசுவை அறிவிக்கிறேன், நான் இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன். மகிமைப்படுத்திப்பார். உனக்குள்ள கர்த்தர் அந்த போல்ட்னஸ் ஸ்பீச் வைப்பார். பிளைன்னஸ் ஸ்பீச், தைரியமாக பேசுவார், தாராளமாக பேசுவார், தாராளமாக கொடுப்பேன், தாராளமாக உங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பேன், தாராள மனசாக இருப்பேன். இவைகள் எல்லாம் தான் அந்த அபிஷேகத்தினுடைய அனாயிண்டிங்கோடைய சைன். வேகமாக வசிங்க, சீக்கிரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆரோனும், இன்னைக்கு இந்த ரெண்டு காரியம் தான் பார்த்திருக்கிறோம். எஸ், ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோட பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசுகிறவைகளை எல்லாம். உங்களுக்கு தேவன் தந்ததை இப்படி நீங்க சொல்லுங்க. ஆரோன் கிட்ட சேரல, ஆரோனை கூப்பிடுறான், ஜனங்களை கூப்பிடுறான், யார் யாரெல்லாம் அவனை கண்டு ஒதுங்கி நிற்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிடுறான், கிட்ட சேர்க்குறான்.
கர்த்தர் தன்னோடு பேசினவைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படி உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து யார் கூட பேசும்போது முக்காடு போட்டிருந்தான்? ஜனங்களோட. யாரோட பேசும்போது முக்காடு போடல? கர்த்தரோட. மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். பிளைன்னஸ், பிளைன்னஸ். ஆண்டவரே, புரியுதா? 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 ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யல? முக்காடு போட்டு தன்னை மறைக்கல. பிளைன்னஸ். முகம் பிரகாசித்திருக்கிறது. இருந்தாலும் கர்த்தாவே நீ பேசு. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிளைன்னஸ். இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்தா boldness speech, then the plainness speech. தைரியமா பேசு, தாராளமா பேசு, தாராளமா வேதம் வாசி, தாராளமா ஆண்டோட சமூகத்துல போ. முக்காட போட்டுக்காத, மறைக்காத, ஸ்கிரீனை போடாத. என்னால் செபிக்க முடியல பாஸ்டர். போ, முக்கால் முதல்ல முழங்கால் போடு. ஆமென். சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருப்பேன்னா, பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளையா இருப்பேன்னா உனக்கு நான் சொல்லவே தேவையில்லை. இந்த பிரசன்ஸை கொண்டு வர்றதுக்கு என்ன இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. எஸ். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும்போது உம் கரங்கள் அணைக்குதையா. என் கவலைகள் பெருகும்போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினி. ஒரு போல்னஸ் வர்றதுக்கு முன்னாடி யூ கம் டு பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ். அவர் மகிமைப்படுத்து. சே யுவர் ரியாலிட்டி. உம்மை கூப்பிட்டேன் ஆண்டவரே, என்னை குணமாக்கும். ஒரு வசனத்தை எடுத்துக்க. எரேமியா 33:3 சொல்கிறார்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அந்த போல்னஸ்குள்ளே போ, தைரியமாக அவர்கிட்ட போ. மோசே அப்படி தான் தைரியமாக போனான். ஆமென். ஹல்லேலூயா. என்னை குணமாக்கினீ. இப்போ பார், ஜெபம் உனக்குள்ளேருந்து பொங்கி வரும். இப்போ பார், பவர் உனக்குள்ளேருந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. when the presence of glory is filled you, the power of Holy Spirit ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளிருந்து பொங்கி வருவார். கில்பாவோவாக பொங்கி வருவார். ஹல்லேலூயா. praise God Jesus. ஜெபம் பண்ணுவோம். முழந்தாள் படிடுங்க. என்னுடைய கண்டினியூஷன்ஸை நம்ம தொடர்ந்து வருகிற பைபிள் ஸ்டடியில் பார்ப்போம். ஜீசஸ். தகப்பனே, மக ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவத்தின் வல்லமை இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தருளின. வாசிங்க 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். எஸ் ஆண்டவரே, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
ஆராதனையில் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தில் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்தருளின வரம் என்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறியப்பட்டபடியே அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கும் அந்த வரத்தினாலே நாங்கள் தைரியமாய் பேச, போல்னஸாக பேச, தாராளமாய் பேச, இந்த சத்தியத்தை நாங்கள் தாராளமாய் பேச நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சாட்சியினாலே ஆண்டவரே எங்களை வலுவாதபடி காத்து நடத்துகிற அந்த அபிஷேகம், சபைக்காக பிரத்யோட்சமாக கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், சபை பிள்ளைகளுக்காகவே பிரத்யட்சமாக கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம். மோசே எப்படி உம்மிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டானோ, மலையின் மேலே ஏறி எதை பெற்றுக்கொண்டானோ அதை அப்படியே ஜனங்களுக்குள்ளே அவன் கொடுக்கும்படிக்கு அவன் அப்படியே இறங்கி வந்து அப்படியே கொடுத்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்ததை அப்படியே நாங்கள் பிரவாகித்திருக்கிறோம். ஆவியானுடைய கரம் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அதே பாதையில் அதே பலத்த சத்தத்தோடு கூட பேசுவதில், தைரியத்தோடு கூட பேசுவதில், ஆண்டவரை தெளிவாய் பேசுவதில், தெளிவாய் திறந்த மனதோடு கூட பேசுவதில் இந்த அபிஷேகம் பிள்ளைகளை நடத்தட்டும். நீர் அவர்களுடைய ஆவியோடு கூட இணைந்திருந்து நடத்துகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இதை செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட.